மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. கண்மணி வந்து கதவை தட்டுறாங்க. வீரா வந்து கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதவை வந்து தாவ போடுறாங்க. ஏய் உன் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எனக்கு நல்லாவே தெரியும்னு கண்மணி வந்து மல்லு கட்டுறப்ப நிச்சயம் நான்லாம் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி அப்போனா நீ யாரையா லவ் பண்ணியிருப்ப, அந்த பையனையே பார்த்து பேசி முடிச்சு விட்றேன், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கண்மணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் படுற கஷ்டத்தை நீ படக்கூடாது, அதுக்காக தான். உடனே வந்து கதை வந்து சரட்டுன்னு திறக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரா என்னடி நினச்சிட்டு இருக்க, நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ லவ் காதல் இது எல்லாம் ரொம்ப முக்கியமா? என்ன நினைக்கிறோன்னு தெரியாமையா நடக்குது? நீ பேசாமல் இரு, அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்னாலாம் கல்யாணம் பண்ண முடியாது. பிருந்தா வந்து காலேஜ்லேருந்து படித்து முடிக்கணும், அதுக்கப்புறம் அவன் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், நான் வந்து அப்போ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு நம்ம வீரா சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டலான்னு சொல்லி போகிறாங்க. நீ தான் ஆட்டோ ஓட்டுறேங்கிற விஷயம் தான் எனக்கு தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கண்மணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உடனே அவங்க அம்மாவை பார்த்து மறைக்கிறாங்க. நீ டெய்லியும் இது மாதிரி ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கியே, அப்போல்லாம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? யாரும் என்னை பற்றியெல்லாம் எதுவும் நினைக்கிறதில்ல, நீ பேசாமல் பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி அதிரடியாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரா சும்மானு இரு, டெய்லியும் அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை நீ பார்த்துக்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப பிருந்தா படிக்கணும், அவளோட எதிர்காலத்துக்கு நான் தான் பொறுப்பு. வாங்கி வச்ச கடன்லாம் என்ன நம்பி தான் எல்லாரும் கொடுத்தாங்க, சரியா? அந்த கடன்லாம் நான் தான் அடைக்கணும். அந்த கடனை நீ அடைக்கணும்னா ராமச்சந்திரனோட மருமகளா சட்டு நீ அடைச்சிருவ, சரியா? அவங்க கிட்டேயே பணம் வாங்கி உனக்கு நகை போட்ட மாதிரி ஆகிடும். முதல்ல புரிஞ்சுக்க, சில பல கௌரவத்தெல்லாம் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வேக வேகமாக போகிறாங்க. நீ எதுக்காக அந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன்னு நல்லாவே தெரியும். நீயும் மாறணும் என்றைக்குமே சேர விட முடியாது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சவாரியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மாறன் வந்து மிமிக்கிரியில் வந்து பேசுகிறாங்க. அக்கா நான் இது மாதிரி ஒரு ஸ்கூல் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கேன், நைட் ஆயிடுச்சு, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் வந்து எல்லோரும் இருக்காங்க வயசானவங்களாம், அவங்களுக்கு டயத்துக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுக்கணும், தயவு செஞ்சு வாங்கங்கிற மாதிரி போய் சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல உடனே அந்த இடத்துல வந்து குடுன்னு வர்றாங்க. என்னது இந்த இடத்துல தானே அந்த பொண்ணு இருக்கான்னு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நான் இங்கே இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ்லேயே வந்து கண்டினியூஸாக வந்து மாறன் பேசிக்கிட்டே வராங்க. நீயா? ஆமாம் நான் தான்க்கா அப்படின்னு சொல்லி பேசினோன்னே வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாம் நான் ஃபோன் அடித்து கூப்பிட்டா நீ வரமாட்டேன், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இது மாதிரி வந்து டகால்ட்டி வேலையெல்லாம் காட்டினா தானே நீ வந்து என்னை பார்க்க முடியும். சரிடா என்னடா ஆச்சு? நீ வேற எனக்கு காதல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்ட, அப்புறம் பதிலுக்கு நான் என்ன சொல்லணும்? உனக்கு கடுப்பேற்றணும்ல, அதனால தான். சரிப்பா நான் ரொம்பவே கடுப்பாயிட்டேன், போதும்ப்பா நான் சவாரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறப்ப ஒன்றெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்காக தெரியுமோ ஒன்று நான் இங்கே வர வச்சுருக்கேன், என் மனசில் பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சவாரி வந்துடுது. ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன். ஐயையோ நம்மளோட ராஜதந்திரம் அனைத்தும் வீணாயிடுச்சேங்கிற மாதிரி மாறன் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போன்னு பார்த்து தான் சவாரியெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்றாங்க. 200 பணத்தை வாங்கிட்டு நம்ம வீரா அப்பன்னு பார்த்து ஃப்ரண்ட்டில் வந்து பைக்கை ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டுறாங்க. என்னம்மா அப்புறம் எப்படி இருக்க, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கிங்க, நான் உங்கள் வீட்டில் வந்து போட்டு விட்ருவேன். கண்மணி வந்து அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், உன்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னா நான் வந்து அமைதியாக இருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, போட்டு விட்றியா? போட்டு விட்டுக்க, ஏற்கனவே என் வீட்டில் வந்து நல்ல பேர் இருக்குது, அதனால் எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, நல்ல பேர் இருக்கிறவன் தாம்மா அதெல்லாம் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கணும்னு மாறன் வந்து செமையாக வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான். அதுக்கப்புறம் உன்னால் அந்த வீட்டில் வந்து ஒரு வாய் கூட சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது. நீ என்னை பற்றி சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் வந்து உன்னை பற்றி சொல்லிடுவேன். அத்தை அத்தை நான் வீராவை தான் லவ் பண்ணேன், அவள் தான் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா அத்தைன்னு சொல்லி அழுதன்னு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை ருத்ர தாண்டா ஆடிடுவாங்க. என்ன சொல்லணுமா அப்படின்னு சொல்லி வீராவை பார்த்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து சிரிப்பாக சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. நல்ல வேலை சிரிச்சிட்டா. ஏண்டி உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம மாறன் இதை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற? அதாவது நீ எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கங்கிற விஷயத்த வந்து முன்கூட்டியே சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்மணிக்கிட்ட நான் வேணான்னு சொன்னேன், அதனால தான். அப்போனா நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, எத்தனை வருஷத்துக்கு தள்ளி போட்டிருக்க? 2-3 வருஷம் போதும் போதும், அந்த நேரம் எனக்கு போதும் உன் மனசை வந்து மாற்றிக்கிறதுக்கு. பாடுறா ஆசையே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஏன் என்ன ஆச்சு? எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நீ வந்து லவ் பண்ணுற பையனை வந்து வேணான்னு சொல்லிட்டு நீ மாட்டு போவ. ஏய் சாரி இதில் திருத்தம் இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணனா? சரி சரி நான் தானே உன்னை லவ் பண்ணேன்னு மாறன் வந்து சமாளிச்சிட்டு இருக்காங்க. உன்னை எப்படி இருந்தாலும் மாறனை தான் என் வாழ்க்கையாக வந்து நான் பார்ப்பேன், நீ இல்லாமல் மாறா என்னால் இருக்கவே முடியாது.
நான் உன்னை சொல்ல வைக்கல, என் பேர் மாறனே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல அடுத்தடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி, நீ அப்படியே இங்கே உட்காந்து கனவு கண்டுக்கிட்டு நான் மாட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு அவங்க மாட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. அப்போன்னு பார்த்து வீரா திடீர்னு இங்கே வராங்க. நீங்களே என்ன ஏதுன்னு பேசுங்க, ஏன்னா கண்மணி தான் வந்து வீராவை இங்கே வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து பிருந்தாவும் அங்கே தான் இருக்காங்க. எதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க தான் வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இப்போ தான் தரகர் வரேன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மாமா நீங்கள் என்ன ஏதுன்னு பேசுங்கன்னு தரகர்கிட்ட வந்து பொண்ணோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. இதான் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ, என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் கண்மணி வந்து இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்த வந்து நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அண்ணா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இது மாதிரி தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு குடும்பத்துக்கு நல்லபடியாக விளக்கேற்றி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இது பசங்களோட வாழ்க்கையை வந்து சரி பண்ணதுக்கப்புறம் தானே விளக்கேற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவீங்க. இது என்ன வித்தியாசமாக சொல்கிற? ஏன்னா உன் புள்ள பண்ணி வச்ச காரியம் வந்து அப்படின்னு சொல்லும்போது பழசை போயிட்டியா திருப்பியும்? அதுக்கு தானே கண்மணியை கட்டி வச்சுருக்கோம். திருப்பியும் முதலேருந்து ஆரம்பித்தா என்ன? அவன் தெரியாமல் வந்து கார் ஓட்டும்போது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கு போய் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப வீரா வந்துடுறாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ தானே வயசு 22, இன்னும் 2-3 வருஷம் போட்டுமே. பிருந்தா காலேஜ் படித்து முடிச்சுட்டு நல்ல வேலையில் வந்து சேரட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் வந்து பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன வீரா, கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய செலவை பார்க்குறியா, இல்லை கண்மணிக்கு வாங்க வேண்டிய கல்யாண கடனை வந்து நினச்சி பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பிரச்சனையை நான் தானே தீர்த்தாகணும். பெரியவங்க எதுக்குமா இருக்கும், கல்யாணம் பண்ணால் எதுவும் பிரச்சனையானு நினைக்கிறியா? இல்லை, நான் இன்னும் 2-3 வருஷம் வந்து நிம்மதியாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா கல்யாணம் பண்ணால் சுதந்திரமாக இருக்க முடியாதுன்னு யார் சொன்னா, உங்கள் அக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லி தீவிரமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. சரிம்மா நீ முதல்ல மாப்பிள்ளையை பாரு, மாப்பிள்ளையை பார்த்ததுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லைன்னு சொல்லி பொண்ணை ரெடி பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு கண்மணி வந்து வாக்குறுதி கொடுத்துட்றாங்க. அப்படியே வீராவை தரன்னு மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாறன் வந்து கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் இருக்கிற ஹீரோயின் கட்டின ஒரு சாரீ வேணுங்கிற மாதிரி சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது. அதே புடவை அதே ஜரிகையில் தான் வேணுமா? அது மாதிரி லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்லாம் நம்ம கடையே இல்லை, நீங்கள் வேறு எங்கேயாவது போனீங்கன்னா நிறையா இதோட பெட்டரான கலெக்ஷன்லாம் கிடைக்குன்னு சொல்லி பத்திரமா அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அண்ணா என்னென்ன அந்த புடவை நம்ம கடையில் இருக்கும்ல, அந்த புடவையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம கடையே பழசாயிடும் தெரியுமா? சரி நீங்கள் ஏன் தெரியுமா சுகமாக இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டா, வீரா வரலன்னு தானே? ஏய் உனக்கு எப்படி தெரியும், நீங்களும் வீராவும் லவ் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு நல்லாவே தெரியுமேன்னு சொல்லணுன்னே, கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி மண்டியிலே டங்குன்னு கொட்டுறாங்க. இந்த விஷயத்தை மட்டும் வெளியே யார்ட்டையும் சொன்னேன் அப்புறம் உண்டுன்னு ஆக்கிடுவாங்கிற மாதிரி செமையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், இந்த விஷயம்லாம் கடையில் எல்லாருக்கும் தெரியுங்கிற விஷயம் மட்டும் வீராவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் உண்டுன்னு ஆக்கிடுவாளேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வீரா ரெடியாகு வீரா, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க? மாப்பிள்ளையை பார்த்ததுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி. அப்படி தானே, இப்பயே நான் சொல்கிறேன், மாப்பிள்ளையை எனக்கு பார்த்தா பிடிக்கவே இல்லை. அக்கா மாப்பிள்ளை எவ்வளோ தெரியுமா ஹேண்ட்ஸமாக இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கக்கா. அப்படியே அப்படி இருந்தால் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க வீரா அந்த இடத்துல.